श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोवाग्मयं सहस्रसाहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருளென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் முதலாம் பத்தில் மூன்றாம் பதிகம் இறுதிப்பாசுரம் முடிய நாம் அனுபவித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் அனுபவிக்க இருப்பது முதலாம் பத்து நான்காம் பதிகம் முதலாம் திருமொழி. அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் யாவென்றனக் கருளி வெஞ்சிறைப் புள்ளுயர்த்தார்கள் விடுதூதாய்ச் சென்ற கால் வஞ்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டாலென் செய்யாமோ. அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய் நீயும் என் அம்சிறைய சேவலுமாய் என்று எனக்கு அருளி வெம்சிறைப்புள் உயர்ந்தார்க்கு என் விடுதூதாய் சென்றக்கால் வன்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. இந்த பாசுரத்தில் பராங்குச நாயகியான நிலையில் நம்மாழ்வார் தூது விடுகின்றார் பல்வேறு இனங்களை நோக்கி. அவ்வாறு அந்த தலைமகள் தூதுவிடல் என்பதுதான் இப்பதிகத்தின் தலையாய தலைப்பாகும். அம்சிறைய அழகிய செருகுகளை உடைய மடம் இளமை தாங்கிய நாராய் நாரை பறவையே அழியத்தாய் எனக்கு உபகாரம் பண்ணுவதற்கு தயை பண்ணுவதற்கு உரியவளான இனி தாய் போன்று உள்ளவள் நீயும் நின் உன்னுடைய அஞ்சிறைய சேவலுமாய் அழகிய சிறகுகளையுடைய ஆணுமாய் இருவரும் கூடி அவன் அந்த எம்பெருமான் வன்சிறையில் வைக்கில் கடினமான சிறையில் வைத்திட்டால் ஆ என்று எனக்கருளி ஐயோ என்று என் விஷயத்திலே கருணை கூர்ந்து வெஞ்சிரை புல் உயர்ந்தார்க்கு பயங்கரமான மிகப்பெரியதான சிறகுகளையுடைய பெரிய திருவடியை கொடியாக கொண்ட பெருமானுக்கு என் விடு தூதாய் என்னால் விடப்பட்ட தூதாய் சென்றக்கால் போனால் வைப்புண்டால் அதை நீ அனுபவித்திருப்பாயானால் என் செய்யும் என்ன கெடுதலுண்டாகும். வன் சிறையில் பக்தி என்ற சிறகுக்குள் அடைத்து வைத்துக் கொள்ளுதல் என்பதாக இப்பாசுரத்திலே ஆழ்வார் அந்த வைப்புண்டாம் என்று கூறுகின்றார். இங்கே பராங்குச நாயகியான பாவத்தில் நம்மாழ்வார் அந்த ஒவ்வொரு உயிரினங்களாக பார்த்து தூது செல்ல வேண்டும்
என்று விரும்புகின்றார். முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என நிலத்தை 4 வகையாகப் பிரித்தனர் தமிழர். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, நாடும் நாடு சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இது தவிர நீரும் நிழலுமில்லாத கொடுநிலம் பாலை என்பதும் உண்டு. பிரிவாற்றாமையோடு கூடியிருக்கின்றாள் பராங்குச நாயகி. அப்படி பிரிவாற்றாமையோடு கூடியிருக்கின்ற பராங்குச நாயகி பிரிந்தார்க் இறங்குவது நெய்தல் நிலத்திலே என்ற தமிழர் கொள்கைப்படி நெய்தல் நிலத்திலே இருக்கிறாள் என்று நாம் இங்கே கொள்ள வேண்டும். எனவே நீர் நிலத்தை அருகே இரா நின்ற பராங்குச நாயகி தன் அருகே நின்ற நாரையை பார்த்து, நாராய், நீ என் நிலைமையை கருடக்கொடியோடையானுக்கு அறிவித்து என்னையும் அவனையும் சேர்க்க வேணும் என்று வேண்டுகிறாள். ஏன் நாரையை பார்த்து பராங்குச நாயகி கூறுகின்றாள் என்றால், அவளுடைய இருப்பிடத்தில் அந்த நாரை என்ற பறவைதான் இருக்கின்றதாம். இருப்பிடத்திலே உள்ள நாரையை நோக்கி ஏன் கூறுகிறாள்? ஏன் செவலிடம் கூறாமல் பெண் பறவையிடம் கூறுகின்றாள்? பகவத் விஷயம் போன்று ஆச்சாரிய விஷயத்திலும் புருஷாகாரம், அதாவது சிபார்சு என்பது அவசியம் என்ற காரணத்தினால் ஆகும். ஆகவே சேவலை தங்கள் காரியத்திற்கு பயன்படுத்த எண்ணுவோர் முதலில் பெண் பறவையை பிடிக்க வேண்டும் என்பதற்கேற்ப பராங்குச நாயகி நாரையை பார்த்து கூறுகின்றாள். ஆகவே இவள் புருஷாகாரம் பற்றி நன்கு உணர்ந்தவள் என்பதனாலே பேடையை முன்னிட்டு சேவலை பற்றி, நீ சென்று எனது நிலைமையை உணர்த்தி என்னையும் அவனையும் சேர்க்க உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்பாசுரம் அமைந்துள்ளது. புருஷாகார பூதையான பிராட்டியை முன்னிட்டே பிரார்த்திக்கும் நம் இயல்பினாலே இங்கும் பேடையை முன்னிட்டு சேவலை பற்றுகின்றாள் என்பர் பூர்வாச்சாரியர்கள். நாரையே, நீ அழகிய சிறகுகளை உடையதாய் இருக்கின்றது, எனக்காக விரைந்து செல்வதற்கன்றோ என்றவாறு சொன்ன சொல் மறுக்காமல் உடனே புறப்பட தயாராக இருப்பது போல கண்டதனாலே மட என்று விழிக்கப்படுவதாய் கொள்ள வேண்டும். நாரையிடம் பல அழகான உறுப்புகள் உள்ளபோது சிறகை ஏன் முதலில் கூற வேண்டும்? சிறு குழந்தைகள் தாயின் மற்ற அவயங்கள் அனைத்தையும் புறந்தள்ளி ஸ்தனத்திலே வாயு வைத்து பால் பருகுவது போன்று பறப்பதற்கு உறவுதான அந்த சிறகினை கண்டால் ஆகவேதான் அம்சிரை என்று கூறுகிறார். நீர்வாய்ந்த வயலானது மகிழ்ந்தபடி உள்ளது போன்று சேவலுடன் கூடி நிற்கின்ற காரணத்தினாலே உண்டான மகிழ்ச்சியுடைய நாரையின் அழகிய முகம் தெரிகின்றது ஆழ்வாருக்கு. இது ஆச்சாரியனிடத்திலே ஞானம் மற்றும் கர்மங்களை குறிக்கும். ஆச்சாரியனின் ஞானத்தை கருத்தில் கொண்டு சிஷ்யன் வணங்கி நிற்பது போன்று இவள் சிறையிலே கண் வைத்தார் என்பர் பூர்வாச்சாரியர்கள். நாரையே, நீ விரைந்து சென்று என்னுடைய எண்ணத்தை கூறுவாயாக என்று பராங்குச நாயகி நாரையிடம் கூறுகிறாள். நாரையானது பராங்குச நாயகியிடம் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று தூது செல்ல வேண்டும் என்கின்றார் பராங்குச நாயகி. யாரிடத்தில் என்று நாரை வினவ,
எம்பெருமானிடத்தில் என்று கூறுகிறார். அதற்கு நாரையானது உண்மையே உபேஷித்திருக்கின்ற என்றால் உன்னையே கண்டும் காணாமல் பிரிந்து போயிருக்கிறானே, அப்படிப்பட்டவனிடத்தில் எங்களுடைய வார்த்தைக்கா இறங்கப் போகின்றார் அவர் என்று நாரை கூறியதாம். அப்படி என்ன வேண்டா, அடியார்களை நோக்குவதற்கென்றே அவன் கொடிகட்டி கொண்டு இருக்கின்றவர் ஆதலால் சிறிது நினைவுபடுத்து. அவ்வாறு நீ நிறைவுபடுத்தினாலே அந்த நிமிடமே, அந்த நொடியிலேயே அரைகுலைய தலைகுலைய ஓடி வருவார் என்று விடையளிப்பது என்ற கருத்திலேதான் வெஞ்சிரை புல்லுயர்ந்தவர்க்கு என்கின்றார். வன் சிறையில் அவன் வைக்கில் என்பது பறவையை சிறை வைப்பதன்று. அவன் பராங்குசநாயகரிடம் பாராமுகமாய் இருப்பதே ஆகும். அதையே இங்கே வன் சிறையில் என்று ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். நாரைக்கு கூறும்போது அம்சிறை நாராய் என்று அழைக்கின்ற தலைவி கருடனை கூடுமிடத்து வெஞ்சிரை புல் என்று கூறுவது தலைவியின் மனநிலையை புலப்படுத்துகின்றது. நாங்கள் கூடி அனுபவித்து கொண்டிருக்கிற போது எங்களை விலக்கி திடீரென்று என் தலைவனை என்னிடமிருந்து பிரித்து கொண்டு சென்று விட்டான் கருடன் என்பதன் காரணமாக, ஆற்றாமையின் வெறுப்பின காரணமாகவே தான் இங்கே வெஞ்சிரை புல் என்கின்றார். என் விடு தூது என்று மிக அழுத்தமாக ஆழ்வார் இங்கே சாதித்தருளுகிறார். முன்பு ராமபிரானால் தூதாக அனுமன் அனுப்பப்பட்டான். அப்படிப்பட்ட அனுமனுக்கு இலங்கையிலே கேடு நேர்ந்தது. இதற்கு காரணம் நாயகனால் ஆணினால் விடப்பட்ட தூது. எனவே அப்படி ஆயிற்று. ஆனால் இப்போது இது பெண்ணால் விடப்படுகின்றது. நாராய் என்று பேடையை நோக்கி அவள் கூறினாள். இந்த காரணத்தினாலே கேடு ஏதும் நிகழாது. திருவடி சேரும் போதே பேரே விரையும் என்பதைத்தான் என் விடுதூது என்று அழுத்தம் தந்து கூறுகிறார். வானோர்க்கு உயர்ந்த உலகம் புக ஞானம் பக்தி என்னும் இரு சிறகுகள் தேவை என்பதாக இப்பாசுரங்கள் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.